இந்த கொஸ்டினை பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 36,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை எவ்வளோ? 42,480 எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேவா? அப்ப மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அசலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 42,480. அப்ப அசல் எவ்வளோ? 36,000. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்கும்? அப்ப இதுல இருந்து கழிச்சா வட்டி கிடைச்சிருமா? அப்ப எவ்வளவு வரும்? 6,480. ஓகேவா? அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 36,000. ஓகே. காலம் எவ்வளோ? 2 ஆண்டுகள் 3 மாதம். அப்ப 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அனைத்துமே மாதமா மாத்திக்கணும். அப்ப 2 ஆண்டுனா 24 மாதம், இது ஒரு 3 மாதம். எவ்வளவு ஆயிடுச்சு? 27 மாதம். அப்படின்னா 27/12 போகணும். 27 மாதம் அப்படின்னா 27/12 போட்டோம்னா ஆண்டுகளா மாறிடும். அவ்வளவுதான். அப்ப 27/12 அப்படிதான் அப்ளை பண்ண போறோம். ஓகே. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. நார்மல் ஃபார்முலா தான். SA = PNR/100. ஓகே. SA மதிப்பு எவ்வளோ? 6,480. இங்க கீழே ஒரு 100 இருக்கு. அசல் மதிப்பு எவ்வளோ? 36,000 இன்ட்டு காலம் எவ்வளோ? 27/12. அப்ப 27 மேல போடுவேன், 12 கீழே போடுவேன். இன்ட்டு ஆர். ஓகேவா? இப்போ அடிங்க. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து மேல மேல பார்க்கும்போது இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ. அடுத்து 3ஆல் அடிக்கலாமுங்க. 4 3 12, 9 3 27. அடுத்து 9ஆல் அடிக்கலாம். 9 அடிச்சா 1 9 9 இங்க அடிக்கும் போது 64ல 7 9 63, மீதி 1 18ல 2. அடுத்து 1 36 36, 2 36 72. இங்க ஒரு 4, இங்க ஒரு 2. இப்ப என்ன பண்ணும்? பெருக்குமா? பெருக்கல் வரும் 8. அப்ப 8% வரும். அப்ப வட்டி வீதம் எவ்வளோ? 8%. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ வட்டி வீதம் கேட்கும்போது பிரச்சனை என்ன? அசலும் கொடுப்பாங்க, மொத்தத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வட்டி மூட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அசல் கேட்கும்போது மட்டும்தான் வட்டி கொடுத்து அசல் கேட்கலாம். அப்போ நார்மலாக கண்டுபிடிப்போம்.